தங்கச்சி விறக தூக்கிட்டு பொங்கல் வச்சு கிளம்பிட்டாங்க. இங்கே பொங்கல் வைக்க கிளம்பியாச்சா? ரைட் பார்த்துப்பாங்கப்பா. போங்க. பொங்கல் எங்கே வைக்க? எங்கே பொங்கல் வைக்க? கோயிலில். வீட்டில் வைக்கிறது இல்லையா? என்ன கோயில்? சரி பார்த்து போங்க. சரி. பசங்க வந்திருக்காங்களா? ஆறு. சரி ரைட்டு. பெருமாள்கிட்ட இருக்கவரா? வந்திருக்கவர் யார்? பெருமாள்கிட்ட இருக்கவரா? சரி சரி, வந்தால் வர்றேன். அப்புறம் வர்றேன். சரி இருப்பேன். சரி. பொங்கல் இங்கே வைக்கிறேன் வாங்க. இந்த பொங்கல் வச்சுக்கிட்டு இருக்காங்க. போங்க. சரி பார்த்து போங்க. சரி சரிப்பா. இது ஒரு தங்கச்சி பாசம்னா பாசம். அப்படி தான் கிராமத்தில் தங்கச்சி பாசம்னா தனியாது. அண்ணன் தங்கச்சி பாசம் கிராமமில் எங்கேயுமே அண்ணன் தங்கச்சி பாசம் ஒரு தனி சந்தோஷந்தான். வர்றியானே? எப்பனே வார? பொங்கல் வச்சுருக்கேனே வானே அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்களா? வா போன்னு பேசுகிறதே ஒரு தனி சந்தோஷந்தாங்க அண்ணன் தங்கச்சிக்குள்ளே. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அண்ணே வானே வந்துடுண்ணே, எங்கன்னே இருக்கு, சாப்பிட்டு போனால் தான் ஒரு சந்தோஷம் கிராமத்தில். அந்த காலத்தில் மாட்டு பொங்கல் அப்போலாம் மாடு கம்மாயில் போய் குளிப்பாட்டுவோம். அப்படியே மொத்த மாடுகளை பற்றிட்டு போய் ஆடுகள்லாம் பற்றிட்டு போய் கம்மாயில் இறக்கி குளிப்பாட்டி வச்சு அப்புறம் தான் ஆடு மாடுகளை ஜோடனை பண்ணுறது. மாட்டு வண்டி இல்லாமல் போச்சு. இப்போ ஒரு வண்டி மாட்டு வண்டிக்கு பதிலாக இப்போ ஒரு டயர் வண்டி வருது. டயர் வண்டி ஆயிடுச்சு. ஒரு டயர் வண்டி காமிக்கிறேன் பாருங்கள். மாட்டு வண்டியெலாம் காலம் முடிஞ்சு போச்சு. அழகாக மாடை பற்றிட்டு போய் இறக்குவோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கெலாம் மாடை வண்டியில் பூட்டி நான்லாம் ஒரு சைடில் வண்டியை கொஞ்சம் ஓட்டி விட்டு ரைட் சைடில் ஏறி ஜம்ப் பண்ணி உட்காரணும். அது அந்த பழக்கம் இருக்கணும். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு டயர் வண்டி ஆகிப்போச்சு. இப்போ மாடு வண்டி செய்கிறதே பெரிய விஷயம். எங்கள் தாத்தா உடஞ்செல்லாம் வச்சு மாட்டு வண்டி அருமையாக செஞ்சுருவார். மரப்பலகையிலே எல்லாம் பக்காவாக இருக்கும். இப்போ டயர் வண்டி ஆயிடுச்சு. பாருங்கள், இப்போல்லாம் டயர் வண்டி தான் இப்போ நல்லா ஓடிடுச்சு. டயர் வண்டி பார்த்தீங்களா? டயர் வண்டி காலம். மாட்டு வண்டி எல்லாம் போச்சு. இப்படி வர்ற காலங்களில் எல்லாம் ஒன்றா அழிஞ்சிட்டே போயிடும். எதுவுமே தெரியாமே போயிடும் வருங்கால சந்ததிகளுக்கு. இப்போ சினிமாவில் பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியதான். மாடு கத்துதுங்க. மாடை காணான்னு தேடி